வணக்கம். ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குரூப் 2 எக்ஸாமோட ரொம்ப லேட்டஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறது இப்போ கொடுத்துட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. குரூப் 2 ஓட்டிக்கான ஃபேஸ் 3 லிஸ்ட் வந்து வெளியில் வந்துருச்சு. யார் யாரெல்லாம் ஓரல் டெஸ்ட்டுக்கு வரப்போகிறீங்க ஃபேஸ் 3 அப்படிங்கிறதுக்கு. ரைட், இது ஒரு நீண்ட நாள் காத்திருப்பு. இந்த நீண்ட நாள் காத்திருப்பில் எப்போவுமே ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இந்த குரூப் 2வில் நடந்துச்சு. வேலைக்கு கண்டிப்பாக போவோம், எனக்கு உறுதியாக வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறவங்க கூட இந்த ஃபேஸ் 3யை எதிர்பார்க்கல. பரவாயில்ல, நான் 2Aல தான் இருக்கிறேன், குரூப் 2 ஓட்டியில் எனக்கு உறுதியாக வேலை கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் எப்படியாவது இந்த குரூப் 2 ஓட்டிக்கு இருக்கிற போஸ்ட்டு ஃபில்லப் ஆகணும், அதுக்கான ஃபேஸ் 3 ரிசல்ட் சீக்கிரமாக வரணும் அப்படின்னு உண்மையிலேயே வேண்டிகிட்டு இருந்தது யாருன்னா குரூப் 2 நான் ஓட்டியில் இருக்கிறவங்க தான். ஏன்னா இவங்க ஓட்டியில் இருக்கிற அந்த 29 போஸ்ட்டுக்காரங்களும் வழிவிட்டால் தான் நான் ஓட்டிக்கான ரிசல்ட் வெளியில் வரும். பல நாள், பல மாதங்கள், பல வருடங்கள் பல பேருக்கு பதில் சொல்ல முடியாமல் காத்திருந்து சலிப்படைஞ்சு மற்ற 29 பேர் வேலை வாங்கணும்னு வேண்டிக்கிற அளவுக்கு ரொம்ப நாள் காத்திருப்பு ஆயிடுச்சு. ரைட், ஒரு வழியாக அந்த காத்திருப்பு முடிவுக்கு வந்துருச்சு. இதில் 2 விஷயத்தை நம்ம குறிப்பாக பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நடக்கிறப்ப ஃபேஸ் 3 கவுன்சிலிங் நடக்குமா ஃபேஸ் 3 அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட்டாக இருந்துச்சு. இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு முன்னுதாரணமாக ஃபேஸ் 3ங்கிறது இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்தாங்க. ஏன்னா ரொம்ப ரேரஸ்ட் போஸ்ட், ஃபஸ்ட்டு டைம், ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற முக்கியமான போஸ்ட் அப்படிங்கிறதால இது பேக்லாக் கொண்டுட்டு போக விருப்பப்படாமல் கடைசி வாய்ப்பு அப்படிங்கிற அறிவிப்போடு சேர்த்து இந்த ஃபேஸ் 3 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது, இந்த ஃபேஸ் 3ல் வரப்போ 29 போஸ்ட் வேக்கன்சி இருந்துச்சு. அந்த 29 போஸ்ட் வேக்கன்சிஸை ஃபில்லப் பண்ணுறதுக்கு எகைன் இன்னொரு தடவை அன்ஃபில்லிங் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதால டிஎன்பிஎஸ்சி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. யாருக்கெல்லாம் இந்த போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு ஒரு வில்லிங் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. எல்லாத்துக்கும் அந்த வில்லிங் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த வில்லிங் ஃபார்ம் அனுப்பிச்சதில் ஒரு பெரிய பரபரப்பு எங்கே வந்துச்சு அப்படின்னா, வில்லிங் ஃபார்ம் ஒரு இருக்கிற 29 போஸ்ட் ஒரு 200 பேர் 300 பேருக்கு இல்லாமல் ஒட்டு மொத்தமாக குரூப் 2 நான் ஓட்டியில் இருக்கிற ரீச்டு ஜோனில் இருக்கிற எல்லாருக்குமே அரௌண்டு ஒரு 13,000 பேருக்கும் இந்த வில்லிங் ஃபார்ம் போகவும், ஒவ்வொருத்தங்களும் நம்ம செலக்ட் ஆகிட்டோமோ, நம்ம கண்டிப்பாக வேலை கிடச்சிருமோ, இதில் போகணுமா போகக்கூடாதா, வில்லிங் கொடுக்கலாமா நாட் வில்லிங் கொடுக்கணுமா அப்படிங்கிறது ஒரு அடுத்தடுத்த ஒரு ஸ்டேஜுக்குள்ளே போச்சு. ஸோ இது ஒரு தொடர்ந்து ஒரு ஃபேஸ் இது நடந்துக்கிட்டே இருக்கிறதால இது ஒரு முடிவுக்கு சீக்கிரம் வந்தே ஆகணும், அப்போ தான் நாம் அடுத்தது ஏதாவது கேரி ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை குரூப் 2Aல ரீச்டு ஜோனில் இருக்கிறவங்களுக்கு இருந்துச்சு. ஈவன் ஓட்டியில் இருக்கிறவங்களுக்குமே இருந்துச்சு. ரைட், ஓட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்ன பரபரப்பு அப்படின்னா, சீக்கிரமாக ஃபேஸ் 3 முடிஞ்சால் தான் நம்ம அடுத்தது 2Aக்குள்ளே போக முடியும். எம்சி போஸ்டெல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இது 2 சைட்லேயுமே ஓடி பீப்புளுக்கு நான் ஓடி பீப்புள் 2 பேருடைய பரபரப்புக்குமா காரணமாக இருந்த ஒரு விஷயம். ஸோ நிறைய ஃபேஸஸை தாண்டி இப்போ ஃபேஸ் 3 அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டோட்டலாக ஃபேஸ் 3க்கு 29 போஸ்ட்டு மொத்தம் கரெக்டாக 1:2க்கு எடுத்துருக்குறாங்க. 58 பேரை கூப்பிட்ருக்குறாங்க ஃபேஸ் 3க்கு. ஸோ ஃபேஸ் 3க்கான ஓரல் டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நடக்குது. இதில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதை எதை பேஸ் பண்ணி சார் இந்த 58 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக லிஸ்ட்டு 2 கேண்டிடேட்ஸ் இல்லை, ஃபஸ்ட்டு வந்த லிஸ்ட் 2 கேண்டிடேட்ஸ் எடுக்கலை, அதை விட்டுட்டாங்க. ஸோ இது 2 கேட்டகரியாக எடுத்திருக்காங்க. ஒன்று, ஆல்ரெடி ஓடி லிஸ்ட்டில் இருந்துச்சு இல்லைங்களா, 161 போஸ்ட்டுக்கு 483 பேரை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த 483 பேர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு கிட்டத்தட்ட 300-310 பேரை கூப்பிட்டாங்க. செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு அரௌண்டு 100 மெம்பர்ஸ் கூப்பிட்டாங்க. ஸோ ஒரு 410 பேர் போக மீதி இருந்த ஒரு 70 பேர் 75 பேர் பேலன்ஸ் இருந்தாங்க அந்த ஓடி லிஸ்ட் 483ல். அந்த பேலன்ஸ் இருந்த 83 பேரில் இருந்து மொத்தமே இந்த ஃபேஸ் 3 ஓட்டிக்கு கூப்பிட்டுருக்கிறது 9 பேர் தான், ஒன்லி 9 மெம்பர்ஸ். மீதி இருக்கிறவங்கெல்லாம் நான் வில்லிங் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். எல்லாருமே நான் வில்லிங் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து 9 பேர் தான் கூப்பிட்டுருக்குறாங்க. மீதி இருக்கிற 49 பேர் நான் ஓட்டியிலிருந்து கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ அந்த நான் ஓட்டியில் அதை எப்படி சார் செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நான் ஓட்டியில் அந்த கேட்டகரி வைஸ் ரேங்க் போட்டிருப்பாங்க. அந்த ரேங்க்கில் யார் வில்லிங் கொடுத்துருக்காங்க நாட் வில்லிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த ரேங்க் வைஸ் கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷனை ஃபில்லப் பண்ணக்கூடிய அந்த பாசிபிலிட்டிஸ் படி லிஸ்ட் எடுத்து அதில் யார் வில்லிங் கொடுத்துருக்காங்களோ அந்த 49 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருந்த ஓடி லிஸ்ட்லேருந்து 9 பேர், புதுசாக நான் ஓடி லிஸ்ட்லேருந்து 49 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நான் ஓட்டியிலிருந்து எடுக்கிறவங்க தான் இந்த தடவை போஸ்ட் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ண போகிறாங்க. உண்மையிலேயே இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நான் ஓட்டியில் இருந்தவங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால் இதுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இன்டர்வியூ நடக்க போகுது. ஓரல் டெஸ்ட் ஃபார் 58 பேருக்கும் 1ஆம் தேதி ஏப்ரல் 1ஆம் தேதி ஓரல் டெஸ்ட் நடக்க போகுது. ஓரல் டெஸ்ட் முடிஞ்சு அந்த அன்னைக்கு சாயந்தரம் நமக்கு மார்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதிலிருந்து உங்களுக்கு ஒரு 3 நாள் 3ஆம் தேதி 4ஆம் தேதியில் கவுன்சிலிங் நடந்துடும்.
அரவுண்டு 5ஆம் தேதிக்கு முன்னாடி நமக்கு இந்த ஓடியோட ஃபேஸ் 3க்கான வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. அப்போ நமக்கு முடிச்ச உடனே அடுத்த நாளே குரூப் 2A ரிசல்ட் வருமா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன போயிட்டுருக்குன்னா, இப்போ குரூப் 1க்கான இன்டர்வியூ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இன்னைக்கு காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு 26, 27, 28 3 நாள் வந்து குரூப் 1க்கான இன்டர்வியூ ப்ராசஸ் போகுது. 28 சாயந்தரம் அவங்களுக்கு குரூப் 1க்கான மார்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, அண்ட் தென் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 3 நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு எல்லாமே நமக்கு குட் ஃப்ரைடே அண்ட் சனி ஞாயிறு ஹாலிடேவாக போயிடும். ஸோ அதனால் அதை முடித்ததுக்கப்புறம் தான் நமக்கு குரூப் 1ஓட கவுன்சிலிங் நடக்கும். அண்டு ஃபேஸ் 3க்கான குரூப் 2 ஓட்டிக்கான ஃபேஸ் 3 கவுன்சிலிங் நடக்கணும். இது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு குரூப் 2Aவுக்கான ரேங்க் லிஸ்ட் கட்டாயம் வந்துடும். ஸோ நாட் மோர் டேஸ், கண்டிப்பாக அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்குள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே வந்துடும். ஏன்னா நடுவில் வேறு எந்த கன்ஸ்ட்ரெயின்ஸும் அவங்க சைட்லையும் இல்லை. குரூப் 1க்கான இன்டர்வியூ முடிய போது அவங்களுக்கான ரேங்க் அண்டு போஸ்டிங் போட ஒரு நாளில் அந்த கவுன்சிலிங் முடிஞ்சிடும். அதே மாதிரி ஃபேஸ் 3ல் இருக்கிற அந்த 29 பேருக்கான கவுன்சிலிங்கும் ஒரே நாளில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு வரப்போகிறது குரூப் 2A ரிசல்ட் தான். அதுதான் இருக்கிறதுலே பெரிய ப்ராசஸாக இருக்க போது அந்த ப்ராசஸ் டெஃபினட்டாக இது ரெண்டும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால் நம்ம 4ஆம் தேதி 5ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். கூட குறைய போனாலும் 10ஆம் தேதிக்குள்ளே கட்டாயமாக குரூப் 2Aவுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அப்போ அது வந்ததுக்கப்புறம் அதிலிருந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு அண்ட் தென் கவுன்சிலிங் டேட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஏப்ரல் மாத இறுதிக்குள் 100% குரூப் 2Aவில் யார் யாரெல்லாம் வேலைக்கு போக போகிற அந்த 6000 பேர் அப்படிங்கிறது உறுதியாகி நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இனி ஒரு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, குரூப் 1க்கான கால்ஃபர் விரைவில் இந்த வீக் எண்டுக்குள்ளே, இந்த புதன்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ, இந்த புதன் வியாழன் வெள்ளி இந்த வாரத்தில் இருக்கிற இந்த 3 நாட்களுக்குள் ஏதாவது ஒரு நாளில் குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸை பற்றி தகவல் இல்லை, பட் சீக்கிரமாக குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒரே ப்ரேயர் எல்லாமே, அப்பா சாமிங்களா தயவு செஞ்சு அந்த 29 பேரும் போஸ்டிங் எடுத்துருங்கப்பா அப்படிங்கிறது தான். ஏன்னா அது எடுக்கிறதுக்கான இந்த தடவை ஃபேஸ் 3ல் அந்த 29 போஸ்ட்டும் ஃபில்லப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு 70 பேர் குரூப் 2 ஓட்டியில் இருக்கிற 70 பேர் போஸ்டிங் இருந்திருக்கு. ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி இந்த வில்லிங் லிஸ்ட்டு கேட்காம ஃபேஸ் 3க்கு மீதி இருக்கிற 70 பேர்த்த கூப்பிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தேவைங்க 30 பேர் தான். 29 போஸ்ட் தான், 58 பேர் தான் மொத்த தேவையே. அந்த 58 பேர் தான் ஆல்ரெடி குரூப் 2 ஓட்டி லிஸ்ட்லேயே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த 68 பேரையும் அவங்களையே கூப்பிட்டு இன்டர்வியூ நடத்தி கவுன்சிலிங் நடத்தியிருந்தா நிச்சயமாக இந்த மறுபடியும் இன்னும் 20 போஸ்ட்டு ஃபில்லப் ஆகாமல் தான் இருந்திருக்கும். ஏன்னா மீதி இருந்த குரூப் 2 ஓட்டிக்கான லிஸ்ட்டில் மீதி இருக்கிறவங்களிருந்து மொத்தமே 9 பேர் தான் எடுத்திருக்காங்க. அப்படின்னா மீதி இருக்கிற 65 பேர் அரவுண்டு நான் வில்லிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து வில்லிங் கொடுத்த 9 பேர் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் நாட் வில்லிங் இல்லை, நான் ஓட்டியில் இருக்கக்கூடிய 49 பேர் எடுத்திருக்காங்க. அப்போ நான் ஓட்டியில் இருக்கிறவங்களையும் அந்த நாட் வில்லிங் கொடுத்தவங்களை எல்லாம் போக ரேங்க் லிஸ்ட் படி அந்த ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணுற மாதிரி வில்லிங் கொடுத்த ஆட்களாக பார்த்து தான் அந்த 49 பேரையுமே எடுத்திருக்காங்க. ஸோ கட்டாயம் இந்த 58 பேர்லேருந்து 29 போஸ்ட்டு 100% ஃபில்லப் ஆயிரும். குரூப் 2A ஆஸ்பிரண்ட்ஸ் தயவு செஞ்சு மனசு விடாதீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், பொறுத்துட்டோம், பொறுத்து தான் ஆகணும். இன்னொரு 1 வாரம் 10 நாள் நிச்சயமாக உங்களுக்கான நல்ல செய்தி வரும். சார் ஒருவேளை ஃபேஸ் 3ல் ஃபில்லப் ஆகலைன்னா அப்படின்னா 100க்கு 200% அந்த ஃபேஸ் 4 அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க, திஸ் இஸ் அ லாஸ்ட் சான்ஸ், நாங்கள் வந்து கடைசி முயற்சியாக அதை செய்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. 100% அதுக்கப்புறம் ஃபில்லப் ஆகலைன்னா நடக்காது. அது ஒன்று பேக்லாக்கு போகும், இல்லை குரூப் 2Aவோடு சேர்த்து நடக்கும். ஆனால் இதுக்கு மேலேயும் வேறு காரணங்களை கொண்டு குரூப் 2Aக்கான ரிசல்ட் தள்ளி போகாது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சியை உறுதியாக நம்பலாம். அவங்களுக்கான வேலைகள் ஒரு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் டிலே ஆச்சு, ஆனால் ஒன்ஸ் அவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாமே அந்த பீரியாடிக்கலி கரெக்டாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் 100% இதை நம்ம நம்பலாம். இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், இனி ஒரு வாரமோ 10 நாளோ இருந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கான வேலை இந்த ஏப்ரல் மாத கடைசிக்குள்ளே நம்ம போயிடலாம். மே மாதத்துலேருந்து நீங்களும் ஒரு அரசு பணியாளர் தான், ஒரு தைரியமாக அந்த நம்பிக்கையோடு இருங்க, நல்லா எழுதுனவங்க. ஆனால் மீதி இருக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருங்க. குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, அதுவும் சீக்கிரமாக படிச்சிருங்க. நம்மகிட்ட இப்போ இருக்கிற ஒரே ப்ரேயர், ஒரே எதிர்பார்ப்பு, ஒரே ரிக்வெஸ்ட் எல்லாமே வில்லிங் தான். நல்லா யோசிச்சு தான் நீங்கள் வில்லிங் கொடுத்துருக்கீங்க. கவுன்சிலிங் போகக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன், குரூப் 2 இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு சொல்கிறேன், நல்லா யோசிச்சு தான் வில்லிங் கொடுத்துருக்கீங்க.
வில்லிங் கொடுத்துட்டு இந்த போஸ்ட்டை பற்றின எல்லா தகவலையும் தெரிஞ்சு தான் நீங்கள் வில்லிங் கொடுத்துருக்கீங்க. வில்லிங் கொடுத்ததால தான் உங்களை இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிஞ்சு கவுன்சிலிங் போகிறப்ப தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்டு தானே, அதனால் அங்கே போய் எதையும் யோசிக்காமல் உங்களுக்கான போஸ்ட்டை அந்த 29 பேரும் நீங்கள் எடுத்து விட்டால் பின்னாடி இருக்கக்கூடிய 5000 6000 மாணவர்களுக்கான வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பிறக்கும். சரி, சீக்கிரமாக அடுத்த ப்ராசஸ் அவங்களும் போவாங்க. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்மக்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நிறைய டிலே பண்ணி அங்கே போய் வேணும் வேண்டாம் அப்படிங்கிற அந்த விளையாட்டு எல்லாம் நம்ம இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது பின்னால் வரக்கூடிய நம்மை போலவே பரிதவிப்பில் இருக்கக்கூடிய பலாயிரக்கணக்கான தேர்வர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் ஓட்டிக்கு போகிற ஓரல் டெஸ்ட்டுக்கு போகிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். ரைட், அது இல்லாமல் சரி, இந்த போஸ்ட், இந்த 29 போஸ்ட்டும் 2 போஸ்ட் தான். ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி SBCID அண்ட் SB இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த 2 போஸ்ட் தான். இந்த 2 போஸ்ட்டுக்கும் யாருக்கெல்லாம் ஓரல் டெஸ்ட்டுக்கு நம்பர் வந்திருக்கோ அவங்களுக்கு சார் இது சம்மந்தமாக, ஏன்னா இது சம்மந்தமான இன்டர்வியூ அப்படிங்கிறப்ப 100% இந்த துறை சார்ந்த கேள்விகள் அதிகமாக இருக்கும். இதுக்கு நமக்கு இன்டர்வியூ அப்ரோச் அப்படிங்கிறது ரெகுலராக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விதத்தில் இருக்கும். இதுக்கான நேர்முக தேர்வுக்கு நம்ம வழக்கமாக ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கூடுதலான உழைப்பையும் கூடுதலான தகவல்களையும் வச்சு கொஞ்சம் வித்தியாசமான இன்டர்வியூவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குறிப்பிட்ட அந்த 2 போஸ்ட்லேருந்து நிறைய கேள்விகள் வரும். அதனால் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி இந்த போஸ்ட்டை பற்றின ஒரு டீட்டெயில்டு விஷயம் நம்ம ஆல்ரெடி வீடியோவே போட்டிருக்கிறோம். 2 போஸ்ட் போகிற நேச்சர் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பற்றி. இன்னும் கூடுதலாக இன்டர்வியூ கால்ஃபர் வந்திருக்கிற அந்த 58 பேரில் உங்களில் யாருக்கேனும் இது சம்மந்தமாக இந்த இன்டர்வியூ ட்ரைனிங் வேணும் சார், எனக்கு ரொம்ப ப்ராப்பராக இந்த போஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை நான் ஒரு ப்ராப்பரான மார்க் இன்டர்வியூ வேணும், இந்த இன்டர்வியூ ட்ரைனிங் இருந்து நான் நல்லா போனேன் அப்படின்னா நான் நல்ல மார்க் வாங்குவேன். ஸோ இன்டர்வியூ ட்ரைனிங்கில் நல்ல மார்க் வாங்கி கவுன்சிலிங்கில் முன்னாடி போகிறப்போ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் போஸ்டிங் வாங்குறதுக்கு ஒரு விஷயம் முக்கியமாக. ஏன்னா எடுக்க போகிற எல்லாருக்கும் போஸ்ட் ஒன்று தான், ஆனால் அந்த போஸ்ட்டை எங்கே எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் வாங்குகிற மார்க்கு தான் முடிவு பண்ணும். அதனால் இன்டர்வியூவில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இன்டர்வியூ ட்ரைனிங் ஏதாவது தேவைப்பட்டால் கீழே இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். யாருக்கு உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது போஸ்ட் ப்ரொஃபைல் ஆகட்டும், இல்லை இன்டர்வியூ கைடன்ஸ் ஆகட்டும், வேறு என்ன விஷயம் வேணும்னாலும் நீங்கள் அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேர்வாகி இருக்கக்கூடிய 58 பேருக்கும் வாழ்த்துக்கள். 100% உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அதில் இருக்கிற 30 பேருக்கு வேலை கிடைக்க போகுது. நல்ல ஊதியத்தில் கிடைக்க போகுது. நல்ல கௌரவமான ஒரு பணி கிடைக்க போகுது. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க முறையாக பயிற்சி எடுங்க. இன்டர்வியூ ரொம்ப நல்லா பண்ணுங்கள். நல்ல மார்க் வாங்கி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே போஸ்டிங் வாங்குங்க. அண்ட் தென் நீங்கள் போஸ்டிங் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு பின்னாடி இருக்கிற மற்றவர்களுக்கு நீங்கள் வழிவிடுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேர்வான எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.